ஸோ அது மாதிரி இருக்கும்போது பிட்ரேல் என்னைக்காச்சும் ஒரு பிட்ரேல் மறக்க முடியாத பிட்ரேல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? 100%. அது வந்து we live in a very cutthroat world and we live in a very cutthroat industry. Work place ஆகட்டும் சரி, இந்த வேர்ல்டும் ஆகட்டும் சரி, கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த லவ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுறது என்னது? டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லவ். ஸோ இந்த பிரேக்கப் அப்படின்றது வந்துட்டு அது எல்லார் லைஃப்லையும் நம்ம கடந்து வருவோம். அது ஏதாச்சும் நடந்திருக்கா லைஃப்ல? நம்ம தப்பு பண்ணி பிரேக்கப் இருந்தா நம்ம கொஞ்சம் சேடா இருக்கணும். ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கு, ஒன் சைடு லவ் அதிகமாக இருக்கு. இன் ஜென்ரல் கொஞ்சம் இம்பேஷண்டான ஒரு கை. ஸோ படம் ஷூட்டிங்கை முடிஞ்ச உடனே எனக்கு எல்லாமே டக் டக் டக்குன்னு நடந்துடணும். படம் முடிச்சு வச்சிருக்கோம், இன்னும் தியேட்டருக்கு வரலையே. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டஃப் டைம்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப செக்லூடட் ஆயிடுவேன். ஸோ நான் தனியாக இருக்கணும்னு நினைப்பேன். இட்ஸ் மோர் அபவுட் நான் எனக்குள்ளேயே வந்துட்டு இன்னர் இன்ஜினியரிங் நடந்துட்டு இருக்கோம். சினிமா வந்துட்டு ஓவர் த இயர்ஸ் ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் கற்று தரோம் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் வந்துட்டு நோ மேட்டர் வாட் ஹேப்பன். இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த நாடோடிகள் படம் வந்து நாடோடிகள் தான் நினைக்கிறேன். பேனர் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பேனர் அடிச்சு வச்சிருப்பாங்க. நாங்க ஒரு ஷார்ட் தான் நடிச்சிருப்போம். நடிச்சிட்டு கேரவானுக்கு வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி. வணக்கம் அதர்வா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க் யூ. எஸ், சூப்பர், சோ ஹாப்பி. அதாவது இப்போதான் வந்துட்டு இந்த பேக் டு பேக் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிற அந்த தருணம். இப்போதான் டிஎன்ஏ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதை தொடர்ந்து இப்போ டனல், அதாவது வித்தியாசமா இருக்குது. டனல் தான் டனலா? இந்த ரவுடி கேட்டிங்களா டேரக்டர்கிட்ட? இல்ல, டனல் வந்து நான் கேட்டேன். ஏன்னா வந்து நாங்க தெலுங்கு ரிலீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அவங்கள என்ன டேக் பண்ண டனல் என்ன டேக் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க நம்ம படம் பேர் டனலா சொல்லுங்க. ஸோ டனலோட மீனிங் வந்து இன்னர் ஃபயர். பட் எஸ், படம் வந்துட்டு டாக்ஸ் அபவுட் அந்த இப்போ வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைய இந்த மெட்ரோ ஒர்க் ஆர் சம்திங் அண்டர் கிரவுண்ட்ல வந்து நிறைய ஒர்க்ஸ் நடக்குது. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் ஆர் பெட்டர் ஃபியூச்சர் அப்படி எங்க பார்த்தாலும் எழுதிருப்பாங்க. So it's about something related to that, but of course other metro or nothing related to that, but ஒரு spin off about what if மாதிரி ஒரு situation, but I don't want to reveal too much. நீங்க படம் பாத்தீங்கன்னா hopefully you get it. கரெக்ட். அதாவது இப்போ உங்களுக்கும் போலீஸ் கேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு அழகிய ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லல. ஏன்னா 100 ட்ரிகர், அதை தொடர்ந்து இப்போ தடல் உடனே சரி நான் வீட்லேயே ஒரு போலீஸ் டெஸ்ட் தச்சு வச்சுக்கிறேன்ப்பா, நீங்கள் அடிக்கடி இப்படி வந்து சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குவா? இல்லை இந்த மேக்ஸிமம் இந்த கதை வந்து நம்மகிட்ட வரும்போது நீங்கள் ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே உங்களோட ஓகே நெக்ஸ்ட் நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி போவீங்களா? எப்படி இருக்கும் அந்த இது? இல்லை, இனிஷியலாக எனக்கு ஒரு போலீஸ் காஸ்டியூம் போடும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஈடியில் போட்டேன் போலீஸ் அவுட்ஃபிட். கரெக்ட். ஸோ எனக்கு ஜீரோ கான்ஃபிடன்ஸ் போலீஸ் அவுட்ஃபிட் போடணும். ஏன்னா ஜென்யூனாக நான் சொல்கிறேன், போலீஸ் அவுட்ஃபிட் போட்டு நிற்கணும்னா அது நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணணும். ஸோ எனக்கு ஈட்டி பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, பிகாஸ் ஐ வாஸ் பிளேயிங் அ பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு அத்லீட் மாதிரி ப்ளே பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த மாதிரி போலீஸ் காஸ்டியூம் போட்ட உடனே ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட். பட் ஒரு வாட்டி போட்ட உடனே அது ஒரு ஆசை வந்துருச்சு, சரி திருப்பி போடணுமே. சைமல்டேனியஸ்லி எனக்கு 100 அமைஞ்சது. ட்ரிகர் வந்து நான் ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டேன், நான் யூனிஃபார்மா போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ சாம் வாஸ் பீயிங் வெரி ஃப்ரெண்ட்லி அபவுட் தட். அண்ட் இந்த படம் வந்துட்டு எப்படி அமைஞ்சதுன்னா திஸ் ஐ திங்க் அரௌண்ட் தட் சேம் டைம் ஃப்ரேம் தான் நாங்கள் படம் முடிச்சுட்டு. இட்ஸ் பின் அ வைல், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடித்தோம் படம். பட் ஆஃப்டர் டனல் ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இல்லை, காப்ஸ் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐ மேட் அ கான்ஷியஸ் டிசிஷன். சூப்பர். அந்த சாப்டர் கொஞ்சம் லீவ் விடுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இப்போ சினிமா ரிலீஸ் அப்படின்றது வந்து எப்போதுமே ஒரு ஆக்டர்ஸ் கையிலேயே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு ஒர்க் செம்மையாக பண்ணிவிட்டு இதை நம்ம மக்கள்கிட்ட எப்போ காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெயிட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உங்கள் கரியரில் நீங்கள் வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன படம், அதாவது இந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன், இதை வந்து நான் வந்து என்னப்பா ரிலீஸ் கொஞ்சம் நினச்சதை விட கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் சீக்கிரம் வந்துடும், ஆனால் மக்கள்கிட்ட ஐ வாண்ட் டு ஷோ அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நினச்சது? ஐ திங்க் எல்லா படமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் வந்து இன் ஜென்ரல் கொஞ்சம் இம்பேஷண்டான ஒரு கை. ஸோ படம் ஷூட்டிங்கை முடிஞ்ச உடனே எனக்கு எல்லாமே டக் டக் டக்குன்னு நடந்துடணும். ஸோ அது டிலே ஆகும்போது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. படம் முடிச்சு வச்சிருக்கோம், இன்னும் தியேட்டருக்கு வரலையே அப்படின்னு சொல்லி. நீங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் வந்துட்டு நாங்க ரொம்ப கணிக்க முடியாது, இப்படிதான் வரும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆர் ஜாப் இஸ் டு கோ எவ்ரிடே வந்துட்டு பெஸ்டா வந்துட்டு கேமரா முன்னாடி போய் கொடுக்கணும். பட் எஸ், அந்தந்த படத்துக்கு அதோட ஃபேட் இருக்கும். கரெக்ட். ஃபைனலி அந்த ஃபேட் வந்து எங்க வந்து நிக்குதோ and I'm very very glad that இப்போதான் எனக்கு ஒரு ரிலீஸ் இந்த டிஎன்ஏ. இட் வாஸ் வெரி நைஸ்லி ரிசீவ்ட் பை எவ்ரிவன்.
அது ஃபாலோட் அப் பை தனல் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி சூப்பர். ஏன்னா இந்த 2025 இட்ஸ் அமேசிங் திங். ஏன்னா இப்போ பார்க்கும்போது டக்குன்னு 2 படம் ஷூட்டிங் ஆன் கோயிங், அதாவது பராசக்தியாக இருக்கட்டும், இதய முரளியாக இருக்கட்டும், அது ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸில் இருக்கும்போது பேக் டு பேக் இங்கே ரிலீஸ் பண்ணும்போது அப்பா இந்த 2025 ரொம்ப நல்ல வருஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது மாதிரி கடந்து வந்ததுலேயே இந்த வருஷம் ரொம்ப சூப்பர் வருஷம், இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணது ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது அவ்வளோலாம் யோசிக்கவே மாட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டஃப் டைம்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப செக்லூடட் ஆயிடுவேன். ஸோ நான் தனியாக இருக்கணும்னு நினைப்பேன். இட்ஸ் மோர் அபவுட் நான் எனக்குள்ளேயே வந்துட்டு இன்னும் இன்ஜினியரிங் நடந்துட்டு இருக்கோம், இந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி வெளில வருவோம் அப்படின்னு சொல்லி. பட் இஃப் த சுச்சுவேஷன் இஸ் குட் ஆல்சோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஐ திங்க் எல்லாமே சினிமா வந்துட்டு ஓவர் த இயர்ஸ் ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் கற்று தரோம் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் வந்துட்டு நோ மேட்டர் வாட் ஹேப்பன், சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர், என் ரியாக்ஷன் வந்து அதே தான் இருக்கும். அது ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காது, இல்லை ரொம்ப வந்து வருத்தமாகவும் இருக்காது. ஐ திங்க் வில் ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஆன் ஒன் டே அட் அ டைம். ஆகும். சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் இப்போ தம்பியும் வந்து அவங்களும் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க அப்படின்னும் போது நிறைய அந்த இண்டஸ்ட்ரி டாக்ஸ், அதாவது இப்போ எப்படின்னா இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆகாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் டிஸ்கஷன் இருக்குமா வீட்டில் சிஸ்டர் கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு படத்தை பற்றின ஒரு மூவி பஃபாக இருப்பீங்களா, இல்லை எப்படி அந்த மாதிரி இருக்கும் அந்த கான்வர்சேஷன்? இல்லை, மூவி பஃபாக தான் இருக்கும். மோஸ்ட்லி மூவி பஃபாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் படிக்கும்போது படிப்பு எப்படிரா இருக்கு அந்த ஜோன்ல தான் பேசிட்டு இருப்போம். ஸோ சினிமா பத்தி பேச்சு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி என் ஒர்க் பத்தி பேசுவாப்ல. இப்போ வந்துட்டு அவரும் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாரு, அவருக்கும் வந்துட்டு நிறைய படம் இருக்கு அண்ட் ரொம்ப ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அவரோட ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஆமா, இல்லை கரெக்ட், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் மோஸ்ட்லி இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி சொல்றது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் வச்சாலும் மோஸ்ட்லி இட்ஸ் அஸ் பீங் அ மூவி பஃப் தான். ஸோ அந்த ஃப்ரைடே என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை போய் பார்ப்போமா, அதுல நமக்கு என்ன தோணுச்சு, அந்த மாதிரி தான். சூப்பர். மேக்ஸிமம் இப்போ மொபைலில் வந்துட்டு அப்போனா ஒரு புக் மை ஷோ ஆப் வந்து அடிக்கடி பார்த்து என்னென்ன இது அப்டேட்ஸு, என்னென்ன படங்கள் வருது அதெல்லாம் வந்து செக் பண்ணுவீங்களா? ஆமா, மோஸ்ட்லி இல்லை புக் மை ஷோ பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும், எவ்ரி ஃப்ரைடே என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்ம எவ்வளோ வந்து வேற வேலையில இருந்தாலும் அது நம்ம காதுக்கு வந்துடும். அண்ட் இட்ஸ் நெசசரி, எல்லாருக்குமே தெரியணும் இந்த ஃப்ரைடே என்ன படம் ரிலீஸ் ஆகுது. அட்லீஸ்ட் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. கரெக்ட். அந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொன்று எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு இந்த விஷஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கீங்க இப்போ திருச்சியில் போயிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த லைவ் இது வரைக்கும் நம்ம சர்க்குணம் சார் படங்கள் அப்போ நீங்கள் கிராமத்தில் போய் நிறைய சண்டி வீரனாக இருக்கட்டும் நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு சிட்டியில் அது ஷூட் பண்ணும்போது அந்த வைப் எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ஸ்லாம் அது எல்லாமே வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் இதே முரளிக்கு. ஸோ அந்த லைவ் லொகேஷன் ஷூட், அந்த வார்ம் வெல்கமிங் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஏதாச்சும் திருச்சியில் நடந்த நிகழ்வுகள் ஏதாவது? உண்மையே சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் சூப்பரா இருக்கு. திருச்சி போன உடனே எனக்கு வந்துட்டு அங்க பீப்புள் ஆகட்டும், அங்க இருக்கிற மக்கள் ஆகட்டும், இல்லை அவங்க சமைச்சு நம்ம கொடுக்கறதாகட்டும், அதெல்லாம் சூப்பரா இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா படுது. இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்கு, இந்த நாடோடிகள் படம் வந்து நாடோடிகள் தான் நினைக்கிறேன், பேனர் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பேனர் அடிச்சு வச்சிருப்பாங்க. நாங்க ஒரு ஷார்ட் தான் நடிச்சிருப்போம், நடிச்சிட்டு கேரவானுக்கு வந்து காஸ்டியூம் சேஞ்ச் வந்து பார்த்தா வீடியோ எல்லாமே இருக்கு. என்னடா இது சுட சுட எல்லாமே வந்துச்சு. அதுவும் என்னன்னா நாங்க அந்த ஷார்ட் யோசிக்கவே இல்லை, டாப் ஆங்கிள் ஷார்ட். இவங்க எடுத்திருக்காங்க டாப் ஆங்கிள் ஷார்ட், அதெல்லாம் எடுத்திருக்கு. பட் யா, ஹேவிங் செட் தட், அந்த டீமே எப்படி ஒரு ஃபன் லவ்விங் ஒரு வைப்ரண்டான ஒரு டீம். ஸோ சுதாகர் அவங்கெல்லாம் இருக்கும், டிராவிட். ஓகே. ஸோ அந்த டீம் ஒரு சேரும் போதே ஒரு ஃபன்னா தான், ரக்ஷன் இருந்தாரு, எல்லாருமே பிரீத்தி, ஐ திங்க் யஷஸ்ரீ, எல்லாருமே செம ஃபன்னா இருந்தது. ஆகாஷ் எல்லாருமே சூப்பர். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல ஃபுல் அந்த என்ன சொல்றது லவ்வர் பாய் வந்து திருப்பி இண்டஸ்ட்ரி கமான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும். 100% சூப்பர். அதுதான் இப்போ என்னன்னா சில வார்த்தைகள் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்கள், அது உங்களுடைய லைஃப் லெசன்ஸா இருக்கலாம், இல்லை நீங்க ஃபேஸ் பண்ணதா இருக்கலாம், அதை பத்தி நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த லவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த லவ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுறது என்னது? என்ன வேணா இருக்கலாம். டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லவ், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிரேக்கப், ஏன்னா பிரேக்கப்ஸ் ஆகுவது இப்போ டிஎன்ஏல கூட அந்த பிரேக்கப்போட வலியும் பயங்கரமாக காமிச்சிங்க. காதலிக்காதே அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரேக்கப் ஆந்தமும் கொடுத்தீங்க உங்கள் படத்தில் தான். ஸோ இந்த பிரேக்கப் அப்படின்றது வந்துட்டு அது எல்லார் லைஃப்லையும் நம்ம கடந்து வருவோம். அது ஏதாச்சும் நடந்திருக்கா லைஃப்பில்?
நம்ம தப்பு பண்ணி பிரேக்கப் இருந்தா நம்ம கொஞ்சம் சேடா இருக்கணும். நம்ம தப்பு பண்ணலன்னா ஒரு 4 பசங்களை பக்கத்துல வச்சுக்கணும். அவனுங்க ஒரு அட்வைஸ் தருவானுங்க. அந்த அட்வைஸை கேட்டாலே ஐ திங்க் ஒரே நாள்ல வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஐ திங்க் பாய்ஸ் நீட் பாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த பிரேக்கப் ஃபேஸ் இந்த மாதிரி டைம் ப்ரோ கோட் தான், ப்ரோ தான் என்னைக்குமே அப்படின்றதா. ஸோ எனக்கு என்னன்னா டக்குன்னு ஷாக் ஆகுவாங்க இந்த வீடியோ பார்க்குற பெண்கள்லாம். அதர்வாக்கு பிரேக்கப்பா அப்படின்ற மாதிரி, ஐயா அதர்வாக்கு பிரேக்கப் ஆகக்கூடாதா அப்படின்றத என்னுடைய கேள்வி இருந்திருக்குல்ல. அதற்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு என்ன இருந்திருக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ அது மாதிரிலாம் பிரேக்கப் திங்ஸ் இல்ல அதெல்லாம் இருந்திருக்கு. ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கு. ஒன் சைட் லவ் அதிகமா இருந்து ஒன் சைட் லவ் எல்லாம் அப்படியே அசால்ட்டா நடக்கும். நம்ப முடியாத மாதிரி இருக்குது. தலைவனுக்கு ஒன் சைடா எப்படி டபுள் சைட் ஆயிருவே அப்படின்னு இருக்கும். சூப்பர். அதுதான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது பிட்ரேல் என்னைக்காச்சும் ஒரு பிட்ரேல் மறக்க முடியாத பிட்ரேல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? 100%. அது வந்து we live in a very cutthroat world and we live in a very cutthroat industry. ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் சரி, இந்த வேர்ல்டும் ஆகட்டும் சரி, கொஞ்சம் வந்து அலர்ட்டா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் பிட்ரேல்ஸ் நடந்திருக்கு. பட் இட்ஸ் பின் அ லேர்னிங் லெசன். அவ்வளவுதான். சக்சஸ் நான் சொன்ன மாதிரி இல்லை, சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் வெரி டிபேட்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஈச் ஒன்ஸ் ஹெட். சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ஈடி சக்சஸ் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஈடி வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகுமானே தெரியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஸ்டாம் கீம் எல்லாம் வந்திருந்தது. ஸோ ஓவர்சீஸ்க்கு சென்சார் இதெல்லாம் போயிடுச்சு. போன பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே ரிலீஸ் ஆகலன்னா முடிஞ்சது. then will be called a film that அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு, இங்க ரிலீஸ் ஆகல. மேபி லேட்டர் டேல வெறும் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணோம். பை த டைம் பிரிண்டிங் எல்லாமே will be out. பட் லக்கிலி அன்னைக்கு வந்து ஒரு 5 minutes ஒரு கால் வந்து எனக்கும் ப்ரொடியூசருக்கும் நடந்து we were able to push it. பட் அதெல்லாம் தாண்டி படம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 2 daysல சொல்லிட்டாங்க எனக்கு சக்சஸ்ஃபுல். அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து. பட் ஆஃப்டர் தட் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் சக்சஸ் ஆல்சோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ வாட் சக்சஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர். இப்போ பொதுவாகவே இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடிப்போம் போவோன்னும் போது இந்த இதில் நம்ம இந்த மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? சொல்லுவாங்களா உங்கள் படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், இது பண்ணோம்னா டேலி ஆகும், இது வந்து சக்ஸஸ் ஆகும், அந்த ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்போ ஓகே இதெல்லாம் வந்துட்டு யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, எப்படியும் நம்ம லைஃப் லெசன்ஸில் கற்றுருப்போம், அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து? சினிமாவை பார்த்தீங்கன்னாலே 2 விஷயம். ஒன்று வந்துட்டு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட், கிரியேட்டிவ் ஜர்னி. இன்னொன்று வந்துட்டு பிசினஸ். ரெண்டுமே வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. எனக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஐ வாசன்ட் அவேர். இன்னைக்கு இருக்கிற அந்த அவேர்னஸ் அன்னைக்கு இருக்குல்ல எனக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு புரியுது டு அ சர்டன் டிகிரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்ன எங்க அப்படின்னு. பட் நான் சொன்ன மாதிரி இல்லை, 2 ஆஸ்பெக்ட்ல நம்ம பிரிச்சு பார்த்தா ரெண்டுமே வந்துட்டு பர்ஃபெக்டா பிளெண்ட் ஆனதா இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் ஃபிலிம். ஓகே, இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் அந்த படம் போய் ஒரு வேளை நல்ல படமா இருக்கும் போய் சேராது. இல்ல வந்துட்டு எல்லாமே வந்து ஓவர் ஹைப்டா இருக்கும். பட் we wouldn't have done a good film. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து கிரியேட்டிவ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ எனக்கு பிடிச்சது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ வாட் ஐவ் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட வேலை வந்து மேக்ஸிமம் கரெக்டாக பண்ணிடணும். அண்ட் எவ்ரி ஷாட் நம்ம கொடுக்கும்போது 100% பெஸ்ட்டாக கொடுத்துடணும். ஸோ வாட் ஃபாலோஸ் ஆஃப்டர் வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ இஃப் இட் இஸ் அ குட் ஃபிலிம், ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல படமாக இருந்தால் ஓடுற படமாக இருக்கு. வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் இன்னைக்கு வந்து சொல்லலாம் இல்லைங்களா, நல்ல படமாக இருக்கு ஆனால் ஓடல அப்படின்னு சொல்லி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு தியேட்ரிக்கல் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் இன்னைக்கு OTT has become an alternate platform. Correct. So நம்ம கண்டென்ட் வந்து எப்படி இருந்தாலும் இட்ஸ் விசிபிள் டு எவ்ரிஒன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் பிஸ்னஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இட்ஸ் 2 different things. ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் வில் ஃபாலோ இல்லை மணி வில் ஃபாலோ இஃப் த கிரியேட்டிவிட்டி இஸ் குட். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் டிஎன்ஏ வந்து தேட்டர் விசிட்லாம் போனீங்கல்ல, அப்போ வந்து இப்போ முன்னையோட கம்பேர் பண்ணும்போது நிறைய அந்த தேட்டருக்கு வந்து மக்களோட என்ட்ரி வந்து படம் பார்க்கணும், கூட்டமாக பார்க்கணுன்றது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நடுவில் இந்த கோவிட்க்கு அப்புறம் ஒரு டவுன் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்கள் வந்து தேட்டரில் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா போய் கொண்டாடணும் அப்படின்ற நேரில் விட்னஸ் பண்ணியிருப்பீங்களா? டிஎன்ஏ பார்த்துட்டு அங்கே வந்த ஃபேமிலிஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட சொன்ன அந்த ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்குள்ள. அது நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு நல்ல படம் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா நாங்கள்லாம் படம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஃபியூச்சர் ஒரு கெரியர் க்ரோத் இருக்கும் அண்ட் திங்ஸ்ல தான்.
பட் இன்னைக்கு நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா எஸ்பெஷலி இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க கொடுக்குற அந்த $120 $150 கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அது பார்க்கும்போது. அண்ட் அவங்க வந்து பேசும்போதே அவ்வளோ சந்தோஷமா பேசுறாங்க, அவ்வளோ ஹார்ட்ஃபில்டாக பேசுறாங்க ஒரு படத்தை பார்த்தா. அண்ட் எஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆக்டரா வந்துட்டு தே ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யூ. பட் ஒரு படமா ஓவராலா வந்துட்டு if it works for one person, I think எல்லாருக்கும் வந்துட்டு everyone is in a very very positive zone, ஒரு happy zone. So யாருமே வந்து இது நல்லா இருக்கு ஆனா இது நல்லா இல்ல அந்த பாயிண்ட்டுக்கே போக மாட்டாங்க, ஓவராலா பாக்குறாங்க. அண்ட் எஸ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் லெவரேஜ் கொடுக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க போகும்போது ரொம்ப டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10 minutes நல்லா இருந்தது, பட் அதுக்கப்புறம் தான் படம் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் a learning. இப்போ வந்து ஆஃப்டர் த சோஷியல் மீடியாக்கு அப்புறம் எல்லாரும் அந்த கிரிட்டிக் மோட்ல பார்த்து அந்த டீடைலிங் ஆஃப் த ஃபிலிம்லாம் சொல்லும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோஷியல் மீடியா மட்டும் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் ஓடிடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா நீங்க பாக்குற படமே அவ்வளோ இருக்குல்ல. அண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ற பட்ஜெட், நாட் ஈவன் பட்ஜெட்ஸ், ஐ திங்க் த கிரியேட்டிவிட்டி வந்துட்டு பியாண்ட் ஒரு பாக்ஸ்குள்ளே இல்லை, என்ன வேணுமோ யோசிக்கலாம் அப்படின்னு. யா, ஸோ நம்மளும் வந்துட்டு கண்டென்ட் பண்ணும்போது ஐ திங்க் வீல் ஆல்சோ ஹேவ் டு பி a little careful, வேர் நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்க்கறோம். உண்மையிலே அந்த கட்டப்பை மேட்டர்லாம் இப்போ எந்த கட்டப்பை எந்த பாட்டியை பார்த்தாலும் ஏதாவது குழந்தைய கொண்டு போதா அப்படின்ற ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி, இப்போ ஒரு சினிமா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது தான் அது ரியல் சக்சஸ் நினைக்கிறேன். அது டிஎன்ஏ இஸ் அமேசிங் திங். அந்த வகையில் டனலுமே அடிச்சு நொறுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நிறைய ஓடிடி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில படங்கள் இப்போ நம்ம ஒரு அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கும்போது இல்லை அதர் எப்படி சொல்றது அந்த இதெல்லாம் ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்து இதில் நம்ம நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கொரியன் லாங்குவேஜில் வந்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தோணிருக்கா உங்களுக்கு? தோன்றது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தோணுங்க, தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டா F1 பார்த்தோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே வச்சா நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம்டா, F1 ரஷ் மாதிரி பண்ணும், பேசுறதுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது இல்லையா, லிமிட்டே கிடையாது. பட் தென் ரியாலிட்டி என்னன்னா சம்வேர் நான் வந்துட்டு அந்த படம் எல்லாம் பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். பட் அதே மாதிரி படம் இங்க பண்ணணும்னா ஐ டோன்ட் திங்க் I'll be up for it. ஏன்னா எங்களோட ரூட்ஸ் வேற. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர்லயே அத்தனை கதைகள் இருக்கு சொல்றதுக்கு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு வித்தியாசமா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ நம்ம ஒரு படத்தை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது தான் இது. அண்ட் ஐ ஃபீல் தட் இங்க வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. எவ்ரிடே தேர்ஸ் a நியூ ஸ்டோரி. ஸோ ஏன் நம்ம வந்து வேற ஒருத்தரை காப்பி பண்ணணும், நம்மளே ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கும் போது ஒரு டேரக்டர்கிட்ட நீங்கள் நரேஷன் கேட்பீங்க, அவங்க சில பேர்கிட்ட பயங்கரமாக சிங்க் ஆகி நம்மளே வந்து ஓகே இதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கோ இல்லையா தெரில, நம்மளே வேணா நான் என் சைடில் ப்ரொடியூசர் நான் எதாவது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கரியரில் பயங்கர சிங்க் ஆகி ஒர்க் பண்ண டேரக்டர், இது வரைக்குமே நம்ம படம் பண்ணுறோம் பண்ணல அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட நான் ரெகுலராகவே ஒரு மூவி பற்றின கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு நல்ல ஒரு படி அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? சுதா மேமோட ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து ஒர்க் பண்றோம் பராசக்தில. முன்னாடில இருந்தே இருக்குல்ல சுதா மேம், பரதேசி டைம்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். பட் எஸ் நடுவுல வந்துட்டு நாங்க அவங்க வந்து அவங்களோட படங்கள் பண்ணும்போது பிஸியா இருப்பாங்க, நான் என் படம் பண்ணும்போது பிஸியா இருப்பேன். பட் ஒரு அந்த குறிப்பிட்ட டைம் கழிச்சு பேசினாலும் we always talk from where we left off அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ சுதா மேம் சொல்லும் போது பரதேசி டைம்லேயே வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும். சுதா மேம் இருப்பாங்க, அவங்க கையில் டயலாக் ஷீட்டோ ஏதோ வச்சுட்டு பாலாசரம் நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. இப்போ பொதுவாகவே நம்ம செட்டில் வந்து டேரக்டர் இருப்பாங்க, அது தவிர நம்மளுக்கு க்ளோஸான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட் டைரக்டரோ நம்ம அவங்களுக்கு மட்டும் சிங்க் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி என்ன ஷார்ட் ரெடியாக வரலாமா, என்ன பேப்பரில் கரெக்டாக இருக்கா, நம்ம டேரக்டர்கிட்ட கேட்காம நம்மளுக்கு ஒரு பட்டி ஒரு க்ளோஸ் அந்த மாதிரி இதாக இருந்தாங்களா சுதா மேம் அந்த டைமில்? அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இல்ல சுதா மேம் வந்துட்டு இன் ஜெனரல் நீங்க சொல்றது கரெக்ட். ஆஸ் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் வில் அபைட் பை திஸ் ஆர் வில் அக்ரி வித் மீ. ஒரு ஆக்டரா இருக்கும்போது we are very close to the co-director. ஏன்னா வந்துட்டு ஷெட்யூலுக்கு எப்படி மாத்தி போடுவீங்க எல்லாமே பேசுறது co-director. ஸோ டைரக்டர் கிட்ட அஃப்கோர்ஸ் டைரக்டரோட ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது we talk to the director. பட் co-directorோட இன்டராக்ஷன் ஏன் அதிகமா இருக்கும்னா அவங்க தான் சீன் பேப்பர் கொடுக்குறாங்க, அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் there are certain directors வேற அவங்களே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் மோஸ்ட்லி நான் சொல்றது 90% ஆஃப் த டைம் வந்து co-directorsோட ஃப்ரெண்ட்.
பட் இங்க பரதேசில அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் பாலா சார் தான் டைரக்ட் பண்ணுவார் அண்ட் எவ்ரி திங். பட் சுதா மேம் கிட்ட வந்து இமென்ஸ் கண்ட்ரோல் இருந்தது. இட் வாசன்ட் லைக் சுதா மேம் வந்துட்டு அசிஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்க அப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த துரோகிலாம் அந்த டைம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 500 அண்ட் பிளஸ் சுதா மேம் வந்து இவங்களோட மணி சாரோடையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நாங்கள் பண்ணும்போது மினிமம் ஒரு 500 பேர் இருப்பாங்க செட்டில், ஜூனியர்ஸ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ வந்து அத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு அந்த மலைக்கு மேலே வந்து ஒரு லைன்ல நிப்பாட்டுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றதோ அது வந்து ஒருத்தர் நின்று செய்வாங்க எல்லாமே. ஆனா அந்த டைம்ல கேரவன்லாம் கஷ்டம் இல்ல, மலைக்கு மேலலாம் எப்படி? மரம் இருந்தாலே பெரிய விஷயம். கேரவன்லாம் எங்க போறீங்க? அதெல்லாம் லக்ஸுரி. அதெல்லாம் லக்ஸுரி. மரம் என்னன்னா ஒதுங்கிறதுக்கு மரம் இருக்காது, எல்லாம் சின்ன சின்ன மரம். ஒரு அந்த தேயிலை தோட்டம் சொல்லுவாங்க, மரம் கிடையாது, எல்லாம் செடிங்க. 4 அடி 5 அடி செடி. அப்படியே கீழே தான் உட்காரணும்னு அந்த இதுல ஒரு துணியை போட்டு உட்காந்து. இதெல்லாம் அந்த டெடிகேஷன் இஸ் ஈக்குவல் டு அதர்வா அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ல இதெல்லாம் தோணவே தோணாது. அந்த பாயிண்ட் எல்லாம் மைண்ட் என்ன இருக்கும்னா, ஐயோ வெயில் அடிக்குது, அதெல்லாம் மைண்ட் தோணவே தோணாது. இந்த ஷார்ட் வந்து 2 பேஜ் டயலாக் இருக்கு, இதை கரெக்டா போய் டெலிவர் பண்ணோம், சிங்கிள் ஷாட்ல அடிச்சு முடிக்கணும், இதுதான் இருக்கும் மைண்ட்ல. அண்ட் அதை என்ன பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த 9 to 6 டைம் இருக்கு இல்லைங்க, அது எப்படி போதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ டக்குன்னு போகும். ஏன்னா வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஒரே விஷயத்துல தான் இருக்கு, வேற எங்கேயுமே போகாது. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் அந்த மாதிரி படம். ஷூட்டிங் அப்படின்னாலே வந்து நிறைய விஷயம் என்ன போகிறோம். இன்னொன்று இந்த ஷூட்டிங் சாப்பாடு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஐயோ போனால் அங்கே வந்துட்டு கறி குழம்பு போடுவாங்க, அது தவிர வந்து எல்லாமே நான்வெஜ்லாம் இருக்கும், அது நிறைய கூட்டு பொரியல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட்ட ஷூட்டிங் சாப்பாடு அப்பாவோட ஷூட்டிங் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் நினப்பு இருக்கா? நிறைய ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதுல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து ஷூட்டிங் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இன்னை வரைக்கும் அந்த 2 கேரியர் நான் வந்து என்னோட சாப்பாடு இருக்கும், ஒரு ரெகுலர் ஸ்டேபிள் ஃபுட் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் காஞ்சி, அந்த சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து என் பிளேட்டு என் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா கேரியரை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு இதை சாப்பிடுவேன். கண்ணுக்கு விருந்து வைக்கிறப்பா சடனா வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த ஒரு அப்பளத்தை மட்டும் எடுத்து சாம்பார்ல இல்ல சிக்கன் கிரேவில டிப் பண்ணி வாயில போட்டு. அது இந்த ஷூட்டிங்ல இந்த பக்கோடா வேற ஒன்று கொடுப்பாங்க. ஐயோ சரியான சாப்பாடு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த காலைல டிஃபன் வரும் இல்ல, டிஃபன் வரும்போது யாரெல்லாம் தோசை இட்லி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும், யாரெல்லாம் பொங்கல் சாப்பிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரு 10 மணிக்கு மேல இப்படி சொக்குனாலே என்ன பொங்கலா சொல்லி கேட்டு முடிப்பாங்க. மல்டி ஸ்டாரரா நிறைய விஷயம் இப்போ நீங்க வந்துட்டு பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பராசக்தியில இப்போ அந்த ரீசெண்டா ரவிமோகன் ஸ்டுடியோஸ் லான்ச்ல கூட ஒரு போட்டோஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. நீங்களும் எஸ்கே அண்ணன் அவங்கள்ட்ட சொல்லும் போது அது பேசி பயங்கர ப்ரோ வைப்ஸ்ல இருந்தது. பயங்கர ஜோவியலா இருக்குமா செட்ல? என்னெல்லாம் பேசுவீங்க? அவர் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாரு, அது மாதிரி ஏதாவது? எல்லாருமே ஐ திங்க் சம்டைம்ஸ் வந்து செட்ல வந்து we forget that we are actors. அதெல்லாம் யாருக்குமே இருக்காது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள், அதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரிஒன் எல்லாரோடையும் ஜாலியா இருக்காங்க. அது வந்துட்டு எல்லா செட்லயும் நடக்காது, சில செட்ல நடக்கும். கரெக்ட். அது சம்டைம்ஸ் நிறைய செட்ல வந்துட்டு ஒர்க் மட்டும் இருக்கும், வேற 9 to 6 ஜாப் மாதிரி இருக்கும், வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சில செட்ல யூ கெட் அலாங் வித் பீப்புள். கரெக்ட். லக்கிலி எனக்கு பராசக்தி ஆகட்டும் இதே முரளி ஆகட்டும், இட்ஸ் ஒன் சச் செட். ஸோ எல்லாரோடையும் they get along. சூப்பர், நல்லா இருக்கு அந்த செட்ல போய் பண்றது. ஏன்னா ஒரு ஹாப்பி பிளேஸா இருக்கும்போது அது வர்க்கும் இன்னும் பயங்கர கிரியேட்டிவா எல்லாருமே இன்க்ளைண்டா இருக்கும். அட் தி சேம் டைம் அங்க வந்துட்டு ஜாலியாவும் இருக்கு அந்த செட். சோ ஐ திங்க் போக போக அந்த படம் பிடிஎஸ் வீடியோஸ் எல்லாம் வரும்போது நீங்க பாப்பீங்க எனக்கு என்ன பண்ணு பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். எஸ் thank you so much Ashik. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.